இன்னைக்கு ஐபிஎல்ல மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் ஆர்சிபிக்கு. நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபியில் யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. ஆர்சிபிக்கு ஏன் இன்னைக்கு முக்கியமான மேட்ச்னா 7 மேட்ச் விளையாண்டுட்டாங்க. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எல்லா மேட்சுமே 6 மேட்சுமே தோத்துட்டாங்க. இன்னும் இருக்கு 7 மேட்ச் தான். இந்த 7 மேட்சும் அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் பிளே ஆஃப்க்கு குவாலிஃபைட் பண்ண முடியும். 16 பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இந்த மட்டும் ஒரு மேட்ச் தோத்தா கூட ஆர்சிபி அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் ஐபிஎல் 2024லேருந்து. அதனால ஆர்சிபிக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். அதுவும் இந்த மேட்ச் வந்து எங்கே விளாட்றாங்கன்னா ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் விளாட்றாங்க. கொல்கத்தானாலே தெரியும் அவங்க எப்படி கொல்கத்தா பேட்டிங் இருக்கும், கொல்கத்தாவோட பவுலிங் இருக்குன்ட்டு. அதுவும் இந்த கொல்கத்தா கிரவுண்ட் வந்து எல்லாம் பேசி விக்கெட்டாக இருக்கும். அதனால இந்த ஆர்சிபிக்கு வந்து இந்த மேட்சும் வந்து கொஞ்சம் டஃப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆர்சிபி வந்து என்னங்க சொல்கிறது, ஆர்சிபி டீமை ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அவங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வேற யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம விராட் கோலி, கிங் கோலி, அவர் மட்டும்தாங்க அடிக்கிறாரு. வேற யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மனுஷன் வந்து எவ்வளோங்க அடிப்பாரு. எல்லாமே 17 வருஷமா இந்த ஆர்சிபிக்கு அவர் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இடையில வந்து ஏபி டிவிலியர்ஸ், கெயிலும் அடிப்பாங்க. இந்த மனுஷன் மட்டும்தாங்க ஆர்சிபிக்காண்டி உயிரை கொடுத்து விளாட்றாரு. என்ன மனுஷங்க அவருக்காச்சும். அவர் ஒருத்தருக்கு அவருக்கு விராட் கோலிக்கு வந்து ஒரு ஆளாச்சும் சப்போர்ட் பண்ணுறாங்களா? யாருமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு மேட்ச் ஃபேப் டு பிளஸி பண்ணுறாரு, ஒரு மேட்ச் ரஜத் பண்டிதார் பண்ணுறாரு. மற்ற மேட்ச் எல்லாம் ஒரு மேட்ச் இவர் அடிக்கிறார், ஒரு மேட்ச் அவர் ரத்தல் பண்ணிட்டார் அடிக்கிறாரு. விராட் கோலி தான் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. அந்த டாப் டீம்ஸ்லாம் பாருங்க, எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்சிபியில் அது மாதிரி கிடையாதுங்க. விராட் கோலி ஒரு ஆள் மனுஷனை வச்சுட்டு அவங்க எவ்வளோனா அவர் பட முடியும். அவர் ஒரு ஆளால் மட்டும் அடிக்க முடியுமா ரன்ஸ் எல்லாமே எல்லா மேட்சும்? அவரும் ஒரு நம்மள மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் தானே. எல்லா மேட்சும் அவர் அடிக்கிறது என்ன ஒரு மிஷினா? அவர் எல்லா மேட்சும் தான் அடிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக அதே மாதிரி சப்போர்ட் பண்ணல ஃபேப் டு பிளஸி, ரஜத் பண்ணிட்டாருன்னா அவருக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார்? அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்து இந்த வேர்ல்ட் கப்னு வரும்போது தான் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வேர்ல்ட் கப்பில் ஸ்குவாடில் எடுக்கணுன்ட்டு. பரவாயில்ல. ஆனால் டிகே வந்து மும்பையோடையும் அடிச்சாரு. அந்த எபிலிட்டினா இருக்கு அவருக்கு. நல்லா தான் விளாட்றாரு. டிகேவே நம்ம பாராட்டி தான் ஆகணும், சும்மா சொல்லக்கூடாது. அவர் வேர்ல்ட் கப்புக்கு வர சான்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் ஆர்சிபிக்காண்டி நல்லா விளாண்டுட்டு இருக்காரு. நல்லா இதே மாதிரி இன்னும் நல்லா விளாண்டாருன்னா ஆர்சிபி வந்து அவரை ரிட்டைன் பண்ணுவாங்களா அடுத்த வருஷம் என்னன்னு தெரில. ஆனால் இதான் வந்து லாஸ்ட் வருஷம்னாரு ஐபிஎல். பட் ஆனால் இப்படின்னா விளாண்டாருன்னா அவர் இன்னும் 2 வருஷம் கூட விளாடலாம் ஐபிஎல். நல்லா ஐபிஎல் விளாண்டுட்டு இருக்காரு. இந்த வில் ஜாக்ஸ் கொண்டு வந்தாங்க. ஒரு மேட்ச் தான், 2 மேட்ச்சும் கொடுத்தாங்க சான்ஸு. 2 மேட்சும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. போன மேட்ச் ரன் அவுட் ஆகிட்டாரு எதர்ச்சியாக. பரவாயில்ல, வில் ஜாக்ஸ் இன்னும் நல்லா பண்ணக்கூடிய பிளேயர் தான். மேக்ஸ்வெல் சொல்லிட்டாருங்க, எனக்கு வந்து கொஞ்சம் பிரேக் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாராம் மேக்ஸ்வெல்லு. ஃபேப் டு பிளஸிட்டியும் டீம் மேனேஜ்மெண்ட்டையும் சொல்லிட்டாராம் எனக்கு பிரேக் வேணும்ன்ட்டு. அதனால் இந்த மேட்ச் கொல்கத்தா மேட்ச்லேயும் இவர் விளாட மாட்டார்னு நினைக்கிறேன், கிளென் மேக்ஸ்வெல்லு. அவர் பிரேக்கில் இருக்க போகிறாரு. ப்ராபப்ளி அடுத்த வருஷம் ஐபிஎல் சீசனில் வந்து பெங்களூரில் இருக்க மாட்டார் மேக்ஸ்வெல், கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த கேம்ரான் கிரீனை வந்து 17 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, 16 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்லேருந்து. அவர்கிட்டையும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அவரும் என்ன பண்ணுவாருங்க, பவுலிங் போட்டு விக்கெட்னா எடுத்தார். ஆனால் பேட்டிங்கில் வந்து ஒன்றும் பண்ணலை. பவுலிங்கும் இன்னும் நல்லா போட்டிருக்கலாம் கேமரான் கிரீனா. அவருக்கும் அந்த இது இருக்குது, பிரச்சனை இருக்குது. சரியாக அவரும் ஆர்சிபிக்கு வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வருஷம். அவங்களுக்கு வந்து ஆர்சிபியில் என்னன்னா பவுலிங்கே கிடையாதுங்க. யாரை கொண்டு வந்தால் அடிக்கிறாங்க. லாக்கி ஃபர்கசனையும் அடிச்சிட்டாங்க, டாப்லேயும் அடிச்சிட்டாங்க, அசாரி ஜோசஃபையும் அடிச்சிட்டாங்க, யாஷ் டால்லாம் பிரித்து மேய்ஞ்சி விட்டாங்க. முகமது சிராஜ் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆர்சிபியில் ரிட்டைன் பண்ண மாட்டாங்க, வெளில துரத்தி விட்டுருவாங்க. என்னமோ இந்த டாம் காரனை ஒன்றும் விளாட வைக்கல. நாளைக்கு டாம் காரனையும் விளாட வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆர்சிபி. அவரையும் டெஸ்ட் பண்ணிடுவாங்க. பாவங்க இந்த ஆர்சிபி டீம் ஒன்றா சொல்கிற மாதிரியே தெரியல. எல்லாமே விராட் கோலியை நம்பி தான் இருக்காங்க. விராட் கோலி ஒரு ஆள் மட்டும்தான் அடிக்கிறாரு, உயிரை கொடுத்து விளாட்றாரு அந்த மனுஷன். விராட் கோலி ஆண்டியாச்சு ஒரு மேட்ச்சு ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு 10 பாயிண்ட்டு, ஒரு 12 பாயிண்ட் ஆச்சு எடுத்தாச்சும் தோற்று போகலாம். ஒரே ஒரு மேட்ச் ஜெயிச்சுக்கிட்டு டேபிள் பாயிண்ட் லாஸ்ட்டில் இருக்காங்க. இப்படின்னா இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. விராட் கோலிக்கு ஒரு ஈக்குவலான சப்போர்ட் கொடுங்க. பாவம் அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு 17 வருஷமா ஒரு கப் அடிக்கணுன்ட்டு. ஒரு டீமுக்காண்டி விளாண்ட ஒரே பிளேயர் வந்து
ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே வந்து அது வந்து விராட் கோலி மட்டும்தான். மற்ற எல்லாரும் கூட வேறு வேறு டீம் ஆடியிருக்காங்க. ஆனால் விராட் கோலி ஒரே ஒரு டீம் கண்டி 17 வருஷம் ஆடிட்டு இருக்கிறதுனா பெரிய விஷயம். விராட் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆர்சிபி பிளேயர்ஸ், ப்ளீஸ். விராட் கோலிக்கு ஒரு மேட்ச் ஆச்சு சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஒரு இது கொடுங்க. அவர் இந்த வருஷம் ஐபிஎல் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஈசாலப் கப் நம்மதே என்னன்ட்டு நாளைக்கு தெரிஞ்சிடும் ஆர்சிபிக்கு. அடுத்து வந்து நம்ம கேகேஆர் பார்ப்போம். கேகேஆர் டீமை என்னங்க சொல்கிறது, எப்பா பாப்பா எல்லாமே இருக்குங்க. கேகேஆர் லாஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் வந்து தோத்துட்டாங்க. பட் ஆனால் ராஜஸ்தான்கிட்ட தோத்தாங்க. பட் ஆனால் கேகேஆர்கிட்ட எல்லாமே இருக்குது. டீம் சூப்பராக இருக்குது. ஓப்பனிங் ஃபிலிப் சால்ட்டு சூப்பராக விளாட்றாரு. சுனில் நாராயண் வந்து பொழந்து கட்டுறாருங்க. எப்பா பாப்பா என்ன மாதிரி விளாட்றாரு. அப்புறமேட்டு இந்த யங் மும்பை பிளேயர் அங்கிரீஷும் சூப்பராக விளாட்றாருங்க. சூப்பராக விளாட்றாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரும் சூப்பராக விளாட்றாரு. ரிங்கு சிங் தான் ஒன்றும் ஃபயர் ஆகலை, அவரும் ஃபயர் ஆயிடுவார். பாருங்கள், நிதிஷ் ராணாக்கு சான்ஸ் இன்ஜுரியில் இருக்கார். பட் ஆனால் அவர் வந்து இன்ஜுரியில் இருக்கார், அதனால தான் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இன்ஜுரி கிளியர் ஆகிடுச்சான்னு தெரில. பட் ஆனால் அந்த அங்கிரீஷ் வந்து சூப்பராக விளாட்றாருங்க கொல்கத்தாக்கு. ஆண்ட்ரூ ரசூல், வெங்கடேஷ் ஐயர்னா பெருசாக பேட்டிங்கில் எதுவும் கிளிக் பண்ணல. ஆண்ட்ரூ ரசூல் வந்து சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. பவுலிங்கும் போட்டு விக்கெட்னு எடுக்கிறாரு. ஆண்ட்ரூ ரசூல் வந்து என்னன்னு தெரியல, அடுத்த வாட்டி ஆக்ஷன் இருக்கிறதுனால இந்த வாட்டி பயங்கரமாக விளாட்றாரு ஆண்ட்ரூ ரசூல். இந்த வாட்டி வருண் சக்கரவர்த்தி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கார் கேகேஆருக்கு. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் பவுலிங்கில் வந்து நல்லா உண்டு, இன்னும் கொஞ்சம் போட்டார்னா நல்லாயிருக்கும். லைன் லென்த்து எல்லாருமே அடிச்சிட்டாங்க. போன மேட்ச் லாஸ்ட் ஓவரில் 9 ரன் அடிக்கணும், பட்லர் பிறந்து எடுத்து விட்டார். அவரை 6 அடிச்சு விட்டார். அதனால் ஃபஸ்ட் பாலே 6 அடிச்சு விட்டார் பட்லரு லாஸ்ட் ஓவரில். அதனால் வருண் சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் லைனில் இருந்தால் கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக போட்டார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பின்னாடியே வந்து ஷர்மா இருக்கார். ஷர்மாவும் லெக் ஸ்பின்னிங் சூப்பராக பவுலிங் போடுவார். மிச்சல் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கார் இந்த ஐபிஎல்லில். மிச்சல் ஸ்டாக்கும் கொஞ்சம் நல்லா பவுலிங் போட்டால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். கேகேஆர் ஓவராலாக வந்து எல்லாமே நல்லா வச்சுருக்காங்க. நாளைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் வந்து 80% வந்து கேகேஆர் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவேன். 20% தான் ஆர்சிபி. அதுவும் 20% ஏன்னா விராட் கோலி பேட்டிங் கிளிக் ஆகி அடித்து விட்டார்னா நல்லா இருக்கும் மேட்ச். ஆனால் 80% வந்து நாளைக்கு கேகேஆர் தான். ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க. ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும் கேகேஆருக்கு. அதனால் வந்து நான் வந்து நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து 80% கேகேஆர், 20% மட்டும்தான் வந்து நான் ஆர்சிபிக்கு சொல்கிறேன். ஆனால் விராட் கோலி மனுஷன் பாவம், அதனால தான் விராட் கோலிக்காண்டி நான் கொடுக்குறேன் 20% ஜெயிக்க சான்ஸ் இருக்குன்ட்டு. பார்ப்போம். நாளைக்கு வந்து 80% மேக்ஸிமம் வந்து கேகேஆர் தான். கேகேஆர் தான் நாளைக்கு கன்ஃபார்மாக வின் பண்ணிவிடுவாங்க.